பாட்டியை வண்டியில ஏத்திட்டு போய் மூக்குத்தி தோட கலட்டி கூட அடகு வச்சு பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க சார். இப்ப எஸ்பி சாரை பார்த்து கொடுத்துருக்குறோம். சார் தான் எங்களுக்கு வந்து விசாரிச்சு நல்ல ஒண்ணு இந்த மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லாம இப்ப 10 நாளா எங்கேயும் வேலைக்கு போக முடியல. இந்த குழுக்காரங்களுக்கு பயந்துகிட்டே ஓடி ஓடி திரியுறாங்க. பொலிட்டிக்கலா அவங்க பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல சார். ஆனா இவங்க வந்து ஏற்கனவே இந்த பிஎஸ்சிஎல் சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனம் இருந்தது இல்லையா, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால. அந்த நிறுவனத்திலையும் இவங்க ஏஜெண்டா இருந்து பணம் வாங்கி கொடுத்து இந்த வேலைகளே தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதை நம்ம வந்து கன்ஃபார்மா இன்னாரது அவங்களுக்கு பின்னால இருக்கான்னு தெரியல. ஆனா வந்து ஏன்னா யாரும் அது ஐடி ப்ரூஃப் இல்லாமலோ அவங்களோட உரிமை இல்லாம இந்த பணம் வந்திருக்காது. மக்களோட நம்பிக்கை மட்டும் இல்ல, நிதி நிறுவனங்களோட நம்பிக்கையும் அவங்க அந்த அம்மா பெற்றிருக்காங்க. ஏன்னா ராணி வந்தாதான் லோனு அப்படின்னு அந்த நிதி நிறுவனக்காரங்களே சொல்றாங்க. அந்த அம்மா அது மாதிரி அந்த அம்மா வந்தாதான் அந்த லோனையும் கொடுக்குறாங்க. அவங்களே வாங்கிட்டு போயிருக்காங்க. நீங்க கேட்கிற பட்சத்துல இன்னும் ஆதாரங்கள் என்னட்ட இருக்கு.